பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். அப்போது துரூஸுல் லுகாவினுடைய முதல் பாடத்தில் நம்ம ஹாதா ஜாலிக மா அ மன் என்கின்ற வார்த்தைகளை வைத்து பல பாடங்களை படித்திருந்தோம். ஹாதா அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு மனிதரை, ஒரு விலங்கை, ஒரு உணவை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஹாதா அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஜாலிக அப்படிங்கிறது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து பேசக்கூடிய வார்த்தை. ஹாதா அப்படின்னு சொன்னால் இது அப்படின்னு அர்த்தம். ஜாலிக அப்படின்னு சொன்னால் அது அப்படிங்கிற அர்த்தம். அது மாதிரி அ மா மன் இந்த மூன்றும் கேள்விக்குரிய வார்த்தைகள். நம்ம பழைய பாடத்தை நல்லா ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கணும். சொல்கிற கவனிக்கிறீங்களா? அ மா மன் என்பது கேள்விக்குரிய வார்த்தைகள். அந்த கேள்விக்குரிய வார்த்தைகளுக்கு அரபியில் ஹர்ஃபுல் இஸ்திஃப்ஹாம் என்று சொல்வார்கள். அ என்ற கேள்விக்குரிய வார்த்தைக்கும், மா என்ற கேள்விக்குரிய வார்த்தைக்கும், மண் என்ற கேள்விக்குரிய வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடு இருக்கிறது. அ என்ற கேள்வி எப்பொழுது பயன்படுத்தப்படும் என்றால், ஒரு பொருளை பற்றி ஒரு செய்தியை அறகுறையாக தெரிந்திருந்தால் அதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக அ என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். மா என்கின்ற கேள்விக்குரிய வார்த்தை ஒரு செய்தியை பற்றி, ஒரு பொருளை பற்றி, ஒரு இடத்தை பற்றி முழுமையாக தெரியவில்லை, அது என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்வதற்கு மா என்பது பயன்படுத்தப்படும். இந்த மா என்பது உயிரற்ற, அறிவற்ற பொருட்களை கேள்வி கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து. மா என்பது மனிதர்களை பற்றி கேட்கக்கூடிய கேள்விக்குரிய ஒரு எழுத்து. உதாரணமாக, இது என்ன அப்படின்னு ஒரு குரங்கை பார்த்து கேட்குறதா இருந்தால் மா அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அல்லது ஒரு இடத்தை பார்த்து கேட்குறதா இருந்தால் இது என்ன இடம் அப்படின்னு கேட்போம். அந்த இடத்துல மாவை பயன்படுத்துவோம். இதே ஒரு மனிதரை பற்றி கேட்குறதா இருந்தால் மண், யார் இவர் என்று கேட்போம். அப்படிங்களா? அ என்பதற்கு இதுவா அதுவா அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். மா அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். மண் அப்படிங்கிறதுக்கு யார் என்கின்ற அர்த்தம் கொடுக்கும். அப்போ முந்தைய பாடத்தில் இந்த 4 எழுத்துக்கள் தான் முக்கியமான எழுத்து. கவனிக்கிங்களா? முந்தைய முதல் பாடத்தில் இந்த 4 எழுத்துக்கள் தான் என்னது? முக்கியமான எழுத்து. இந்த 4 எழுத்துக்களை வச்சு பல வார்த்தைகளை கொண்டு நமக்கு உதாரணங்களோடு விளக்கியிருந்தார்கள். முந்தைய பாடத்தில், முதல் பாடத்தில் நம்ம எத்தனை ஒத்த வார்த்தைகளை படித்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், பைத்துன், மஸ்ஜிதுன், பாபுன், கிதாபுன், கலமுன், மிஃப்தாஹுன், மக்தபுன், சரீருன், குருசியுன், அது மாதிரி நஜிமுன், அடுத்து கமீசுன், தபீபுன், வலதுன், தாலிபுன், ரஜுலுன், அது மாதிரி தாஜிருன், கல்புன், கித்துன், ஹிமாருன், ஹிசானுன், தீக்குன், முதர்ரிசுன், மிந்தீலுன் என்று ஒரு 15-16 ஒத்த வார்த்தைகள் நம்ம என்ன செஞ்சுருந்தோம்? முந்தைய வார்த்தைகளில், முந்தைய முதல் பாடத்தில் நம்ம படிச்சிருந்தோம். அப்போ இந்த வார்த்தைகளை கொண்டு, இந்த 4 கேள்விக்குரிய வார்த்தைகளை வச்சும், பக்கத்தில் இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சும் பாடத்தை நமக்கு அமைச்சிருந்தாங்க. அப்போ ஒரு 6 லெட்டர்ஸ் தான், ஹீரோ லெட்டர்ஸாக என்ன செஞ்சுருந்தோம்? முதல் பாடத்தில் நம்ம படிச்சிருந்தோம். அந்த 6 லெட்டரை வச்சு தான் பின்னாடி உள்ள பாடத்தை, அந்த பின்னாடி உள்ள வார்த்தைகளை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருந்தோம்? தெரிஞ்சிருந்தோம். அந்த 6 வார்த்தைகள் என்ன? நோட்டில் நீங்கள் எழுதிக்க. முதல் பாடத்தில் நாம் படித்த முக்கியமான 6 வார்த்தைகள்.
முதல் வார்த்தை ஹாதா, பக்கத்தில் இருப்பதை குறிப்பதற்குரிய வார்த்தை எழுதுங்க. இரண்டாவது வார்த்தை ஜாலிக, தூரத்தில் உள்ளதை குறிப்பதற்குரிய வார்த்தை. சீக்கிரம் சீக்கிரம் எழுதுங்க. எழுதுறீங்களா? விறுவிறுன்னு எழுதுங்க. மூணாவது சும்ராவும் அப்படியே இது கொஞ்சம் கவனிங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு போன வருஷம் படித்த பாடங்களை கொஞ்சம் நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறதுனால இதனுடைய அடுத்த பார்ட்டு ரெண்டாவது ஜுசுவை படிக்கும்போது துருசுலுகா ரெண்டாவது பார்ட்டை படிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியானதாக விஷயம் இருக்கும், புரியுதுங்களா? அப்போ தூரத்தில் உள்ளதை பயன்படுத்துவதற்கு ஜாலிக்க. உயிரற்ற பொருளை கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வதற்கு மா என்கின்ற வார்த்தை. உயிரற்ற பொருட்களை கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வதற்கு மா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். எழுதிட்டீங்களா? ஒரு விஷயத்தை அறகுறையாக தெரிந்திருந்தால் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேள்வி கேட்கக்கூடிய வார்த்தை அ என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அ என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். எழுதுறீங்களா? எழுதுறீங்களா இல்லையா? உயிருள்ள ஒரு மனிதரை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய வார்த்தை மண் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். புரியுதா? கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் தெரிந்தால் நஅம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். பதில் தெரியவில்லை என்றால் லா என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இதை மட்டும் ரசிச்சிங்க, எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? சரி, புரியல. இப்போ முதல் பாடத்தை எல்லாருமே வாசிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி மக்ரிபில் நீங்கள் இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்போது 14ஆம் பக்கம் 3வது பாடத்தை எடுங்க, பாருங்கள். அத்தருசு சாலிசு, பாடம் 3 அல்லது 3ஆம் பாடம். முன்னாடி இருந்த அர்த்தம் வச்சிங்கன்னா அத்தருசு பாடம், சாலிசு 3. பின்னாடி இருந்து வச்சிங்கன்னு சொன்னால் 3ஆம் பாடம். புரியுதுங்களா? பின்னாடி இருந்தும் போகலாம், முன்னாடி இருந்தும் என்ன செய்யலாம், வரலாம். தலைப்புக்கு மட்டும் அத்தருசு பாடம், சாலிசு 3 அல்லது அத்தருசு சாலிசு 3ஆம் பாடம். இப்போ 3வது பாடத்தில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த பாடத்தை நீங்கள் மின்ஹாஜுல் அரபியாவில் 5வது பாடம் அல்லது 4வது பாடத்தில் பார்ட் 1ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன பாடம் அப்படின்னா நக்கீரா மஅரிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். நக்கீரா மஅரிஃபா அப்படின்னா என்ன? நக்கீரா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொது பெயர் சொல். மஅரிஃபா அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனிப்பெயர் சொல். நக்கீராவினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இறுதியில் நக்கீரா எப்போதுமே ரஃபல் பெற்று தான் வரும். மஅரிஃபா அப்படிங்கிறது ஆரம்பத்தில் அல் நுழைந்து இறுதியில் எப்போதுமே லம்மு செய்யப்பட்டு தான் வரும் என்பதை மின்ஹாஜுல் அரபியா பாடத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தீங்களா? மின்ஹாஜுல் அரபியாவில் என்ன செஞ்சுருக்கீங்க? படிச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? அது மாதிரி நல்லா கவனிச்சிக்கங்க. இப்போ நீங்கள் எழுதுங்க, பைத்துன் எழுதுங்க. பைத்துன் எழுதிக்கங்க. டக்கு டக்குன்னு எழுதணுண்ணே. அப்புறம் அல் பைத்து அப்படின்னு சொல்லி எழுதிக்கங்க. அல் பைத்து, அல் பைத்து எழுதிட்டீங்களா? இப்போ பாருங்க, பைத்துன் வீடு. பைத்துனுக்கு என்ன அர்த்தம் எழுதுவீங்க?
வீடு. இப்போ வீடு அப்படின்னு சொல்லும்போது எந்த வீடுனாலும் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். நம்ம புரியுதுங்களா? பைத்துன்னு சொல்லும்போது என்னது, எந்த வீடனாலும் அது குறிக்கும். இப்போ பைத்துன் என்பது நக்கீராவான வார்த்தை. எப்படிங்க நக்கீரான்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை கொண்டு இதை நக்கீரான்னு நம்ம முடிவு பண்ணுறோம். எத்தனை விஷயத்தை கொண்டு நக்கீரான்னு முடிவு பண்ணுறோம்? ரெண்டு விஷயங்களை கொண்டு நக்கீரான்னு முடிவு பண்ணுறோம். முதல் விஷயம், அந்த வார்த்தையினுடைய இறுதி எழுத்து ரஃபல் பெற்றிருக்கு. அந்த வார்த்தையினுடைய இறுதி எழுத்து எப்படி இருக்கு? ரஃபல் பெற்றிருக்கு. அதனால் எழுத்தின் வடிவத்தை கவனித்து இது நக்கீரான்னு முடிவு பண்ணுறோம். ரெண்டாவது மானாவை கவனிக்கிறோம், அர்த்தத்தை கவனிக்கிறோம். அர்த்தத்தை கவனிக்கும் போது பொதுவாகத்தான் இருக்குது. வீடு அப்படிங்கும்போது அது ஒரு பொதுவான சொல்லாக இருக்குது. வீடுங்கும்போது எந்த வீடுனாலும் என்ன செய்யும், எடுக்கும். இந்த வீடு தான் அந்த வீடு தான் சொல்லி ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு லைனில் இருக்கக்கூடிய ஒரு வீடு என்ன செய்யப்படலை, குறிப்பிடப்படலை. அப்போ அர்த்தத்தை கவனிக்கும் போது எப்படி இருக்குது, அது பொதுவான ஒரு பேராக இருக்குது. அதனால் அதை நக்கீரான்னு சொல்லிடுறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ரெண்டாவது அல் பைத்துன்னு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, எழுதியிருக்கிறீங்க. இப்போ அல் பைத்து அப்படிங்கிறது இந்த வீடு அந்த வீடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, குறிப்பிடப்படுது. அல் பைத்துக்கு என்ன சொல்லலாம், ரெண்டு விதமாக சொல்லிக்கலாம். எப்படி சொல்லிக்கலாம், இந்த வீடும் சொல்லிக்கலாம், அந்த வீடும் சொல்லிக்கலாம். அல்லது எந்த வீடை பற்றி பேசுகிறோமோ அந்த வீடை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு அல் பைத்து அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். இப்போ அல் பைத்துங்கிறது மாரிஃபாங்க. எப்படிங்க இது மாரிஃபான்னு சொல்கிறீங்க? இங்கே நம்ம 3 விஷயத்தை கவனிக்கிறோம். இங்கே எத்தனை விஷயத்தை கவனிக்கிறோம்? எத்தனை விஷயத்தை கவனிக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்கள், எத்தனை விஷயத்தை கவனிக்கிறோம்? 3 விஷயத்தை கவனித்து இதை மாரிஃபான்னு நம்ம முடிவு பண்ணுறோம். முதல் விஷயம், மாரிஃபாவாக ஒரு வார்த்தையை மாற்றுவதற்கு ஆரம்பத்தில் அல் நுழையணும். இங்கே அல் நுழையப்பட்டிருக்கு. இங்கே என்ன பட்டிருக்கு, அல்லு நுழையப்பட்டிருக்கு. அதனால் இதை மாரிஃபான்னு சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மாரிஃபாவினுடைய இறுதி வார்த்தைகள் எப்போதுமே லம்மு செய்யப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது தாவுக்கு லம் இருக்குது. அப்போ ரெண்டாவது விஷயமும் இங்கே உறுதியாக்கப்படுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அர்த்தத்தை கவனிக்கும் போது இது குறிப்பிட்ட ஒரு வீடை குறிக்கக்கூடிய வார்த்தையாக என்ன செய்யுது, இருக்குது. இந்த வீடு அந்த வீடுன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு வீடை குறிக்குது. அதனால் இதை நம்ம மஅரிஃபா என்று என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அப்போ நீங்கள் சுருக்கமாக எழுதிக்கிங்க, நக்கீரா மஅரிஃபாவின் விளக்கம். நக்கீரா என்பது டக்கு டக்குன்னு எழுதணுமா, எழுதுங்க. நக்கீரா மஅரிஃபாவின் விளக்கம். நக்கீரா என்பது பொது பெயர் சொல் என சொல்லப்படும். மஅரிஃபா என்பது தனிப்பெயர் சொல் என்று சொல்லப்படும். நக்கீரா என்பது பொது பெயர் சொல் என்று சொல்லப்படும். மஅரிஃபா என்பது தனிப்பெயர் சொல் என்று சொல்லப்படும். மூணாவது முறை கவனிக்கிங்களா? மூணாவது முறை கவனிக்கலாமா? மூணாவது முறை வேறு யாரும் வந்திருக்காங்களா, வரலையா? வராது, ஒரே ஒரு ஆள் மட்டும் வரலையோ? இப்போ எழுதிட்டீங்களா? நீங்கள் என்ன எழுதுனீங்க? நக்கீராவின் அடையாளம் என்னவென்றால், அதனுடைய இறுதி எழுத்திற்கு ரஃபல் செய்யப்பட்டிருக்கும். நக்கீராவினுடைய அடையாளம் என்னவென்றால், அதனுடைய இறுதி எழுத்திற்கு ரஃபல் செய்யப்பட்டிருக்கும். நக்கீராவினுடைய அடையாளம் என்னவென்றால், அதனுடைய இறுதி எழுத்து ரஃபல் செய்யப்பட்டிருக்கும். இன்னும் அதனுடைய அர்த்தம் பொதுவானதாக இருக்கும். இன்னும் அதனுடைய அர்த்தம் பொதுவானதாக இருக்கும். எழுதினீங்களா?
மாரிஃபா என்பது மாரிஃபாவின் அடையாளம். மாரிஃபா என்பது ஆரம்பத்தில் அல் நுழையப்பட்டிருக்கும். மாரிஃபா என்பதில் ஆரம்பத்தில் அல் நுழையப்பட்டிருக்கும். இன்னும் அதனுடைய இறுதி எழுத்துக்கு லம்மு செய்யப்பட்டிருக்கும். அதனுடைய அர்த்தம் குறிப்பிட்ட ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். புரியுதுங்களா? இன்னும் அதனுடைய அர்த்தம் குறிப்பிட்ட ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இருந்தால் அது மாரிஃபா என சொல்லப்படும். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? எழுதிட்டீங்களா? சரி. இப்போ மூணாவது சும்ராவும் இப்போ நான் சொல்கிறத எழுதிக்கங்க. ரெண்டாவது சும்ராவும் எழுதிக்கங்க. கீழே அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அல் கலமு மக்சூருன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எழுதிக்கங்க. நோட்டில் ஒரு ரஃப்பான நோட்டில் எழுதுங்க. அல் கலமு மக்சூருன். அது மாதிரி அல் பாபு மஃப்தூஹுன், அந்த ரெண்டு வார்த்தை எழுதிக்கங்க. அல் கலமு மக்சூருன், அல் பாபு மஃப்தூஹுன் எழுதிக்கங்க. சரிங்களா? அல் கலமு மக்சூருன் அல் பாபு மஃப்தூஹுன், இந்த ரெண்டு வார்த்தை என்ன செஞ்சுக்கங்க, எழுதிக்கங்க. இப்போ புதுமையான ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்ன புதுமையான விஷயம் அப்படின்னு சொன்னால் தர்கீப் என சொல்லக்கூடிய விஷயம்தான். தர்கீப் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையினுடைய நிலைகள், அந்த நிலைகளின் பெயர்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் தர்கீப் அப்படின்னு சொல்லுவோம். சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறா இருந்தால், இப்போ ஒரு பைத்துன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன வார்த்தைன்னு சொன்னோம்? நக்கீராவான வார்த்தைன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்படி நக்கீராவான வார்த்தை அப்படின்னு சொல்கிறது தர்கீபு. புரியுதுங்களா? அது மாதிரி அல் பைத்துங்கிறது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொன்னோம்? மாரிஃபாவான வார்த்தைன்னு சொன்னோமா இல்லையா? இப்படி மாரிஃபான வார்த்தைன்னு சொல்கிறது என்னது? தர்கீபு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்கீபுன்னு ஒன்று இருக்குது. தர்கீபுன்னு சொன்னால் அந்த எழுத்து அந்த வார்த்தை என்ன நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையை சொல்லக்கூடியதற்கு தான் தர்கீப் என சொல்லுவோம். புரியுதுங்களா? ரஃபா பெற்றிருந்தால் அது ரஃபாயினுடைய நிலைக்கு எப்படி வந்துருந்துச்சு, அது ஃபாயிலாக இருந்தால் அது ஃபாயிலுடைய நிலைக்கு எப்படி வந்துச்சு, எதை வச்சு ஃபாயிலாக வந்துச்சு, எதை வச்சு மஃபூலாக வந்துச்சு, எதை வச்சு இப்படி வந்துச்சு அப்படி வச்சு வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லப்படும்? தர்கீப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த தர்கீபில் நீங்கள் முதன்மையாக படிக்கக்கூடியது முபுத்ததா ஹபர் அப்படின்னு சொல்லி ரெண்டு தர்கீபை நீங்கள் முதன்மையாக படிக்கிறீங்க. எதை படிக்கிறீங்க சொல்லுங்கள்? அல் முபுத்ததா அல் ஹபர். ஆனால் நீங்கள் சொல்லும் போது அல் முபுத்ததான்னு சொல்ல தேவையில்ல, வெறுமனே முபுத்ததா ஹபர் என்று சொன்னால் என்ன செய்யும்? போதுமானது. புரியுதுங்களா? முபுத்ததா ஹபர். முபுத்ததா ஹபர்னா தமிழில் என்ன அப்படின்னா, முபுத்ததா அப்படின்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தினுடைய எழுவாய். நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அப்படி தானே? எழுவாய் அப்படிங்கிறதும் பயல்நிலைவாய் அப்படிங்கிறதும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுதா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் தெரியுதா? எழுவாய், பயன்நிலைவாய், முடிவுவாய்ன்னு தெரியுதா உங்களுக்கு? யாருக்குமே தெரியாதா? ரெண்டாவது சும்ராக்கு, மூணாவது சும்ராக்காரங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமில்ல?
எப்படி ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. ஒரு தமிழில் வந்து ஒரு எழுவாய் வச்சு ஒரு பயல்நிலை வாய் வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன நீங்களும் அமைதியாக இருக்கீங்க? புரியல? சரி, நானே சொல்கிறேன், கவனித்து பார்த்துக்குங்க. இப்போ எழுவாய் பயனிலை வாய் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு செய்தியை சொல்லும்போது அந்த செய்தியை சொல்ல தொடங்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு எழுவாய் என்றும், அந்த செய்தியை சொல்லி முடிக்கக்கூடிய இறுதி வார்த்தைக்கு பயனிலை வாய் என்றும் சொல்லப்படும். எழுவாய்னா என்ன? ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம், அந்த விஷயத்தை சொல்லும்போது ஆரம்பத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைக்கு எழுவாய் என்றும், ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கக்கூடிய இறுதி வார்த்தைக்கு பயனிலை வாய் என்றும் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். இப்போ நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்கிறேன். என்ன செய்தி சொல்கிறேன்? வெளியே மரம் விழுந்து கிடக்கு, வெளியே மரம் என்ன செய்யுது? விழுந்து கிடக்கு, முறிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி. வெளியே மரம் முறிஞ்சு கிடக்குங்கிறது என்னது? ஒரு செய்தி. இப்போ நான் சொல்கிறேன், மரம் முறிந்து இருக்கிறது, மரம் முறிந்து இருக்கிறது. இப்போ இந்த செய்தியை சொல்லும் போது முதல் பயன்படுத்தின வார்த்தை என்ன? சொல்லுங்க, முதல் பயன்படுத்தின வார்த்தை என்ன? சத்தமாக சொல்லுங்கம்மா. மரம். அப்போ இந்த மரம்னு நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறனா இல்லையா, இந்த வார்த்தை என்ன வார்த்தை? எழுவாய். எப்படி இருக்குது மரம்? முறிந்து இருக்கிறது. இப்போ முறிந்து இருக்கிறது அப்படிங்கிறது என்ன வார்த்தை? பயனிலை வாய். அப்போ அந்த ஒரு வாக்கியம்ங்கிறது என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு அந்த வாக்கியத்தை கேட்டவங்க அதன் மூலமாக பயன்பெற்றுட்டாங்க. புரியுதுங்களா? அந்த வாக்கியத்தை கேட்டவங்க அதன் மூலமாக என்ன செஞ்சிட்டாங்க? பயன்பெற்று கொண்டார்கள். புரியுதுங்களா? அது மாதிரி தொழுகை நேரம் மாறி இருக்குன்னு சொல்கிறேன். தொழுகையின் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. இப்போ தொழுகையின் நேரம்ங்கிறது என்ன வாய்? எழுவாய். அப்படிதானே? தொழுகையினுடைய நேரத்தை பற்றி உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். அப்போ தொழுகை நேரம் என்பது எழுவாய், மாறி உள்ளது என்பது பயனிலை வாய், அதாவது முடிவாய் என்று என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. இப்படி தமிழில் இருக்கிற மாதிரி அரபியிலும் என்ன செய்து, ஒரு வார்த்தையினுடைய எழுவாய் என்றும் ஒரு வார்த்தையினுடைய பயனிலை வாய் என்றும் இருக்கிறது. எழுவாய் அப்படிங்கிறதுக்கு நம்ம அரபியில் முபுத்ததா அப்படின்னு சொல்லுவோம். எழுவாய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? எழுவாய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. எழுவாய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? எழுவாய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? முபுத்ததா என்று சொல்வோம். பயனிலை வாய்க்கு ஹபர் என்று சொல்வோம். பயனிலை வாய்க்கு என்ன சொல்லுவோம்? ஹபர் என்று சொல்வோம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அரபியை பொறுத்த மட்டும் முபுத்ததா எழுவாயாக வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் மஅரிஃபாவாகத்தான் வரும். நல்லா கவனிச்சுங்க. முபுத்ததாவாக வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம், எழுவாயாக வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே முபுத்ததாவாக மட்டும்தான் என்ன செய்யும்? வரும். பயனிலை வாயாக வரக்கூடியது, ஹபராக வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் எப்போதுமே நக்கீராவாகத்தான் வரும். இப்போ நீங்கள் நோட்டில் 2 உதாரணங்களை எழுதியிருக்கிறீங்க. எத்தனை உதாரணங்கள் எழுதியிருக்கீங்க? 2 உதாரணம் எழுதியிருக்கீங்க. அந்த 2 உதாரணத்தில் முதல் உதாரணம் பேனாவை பற்றி ஒரு செய்தி சொல்ல போகிறீங்க. 2வது உதாரணத்தில் கதவை பற்றி ஒரு செய்தி சொல்ல போகிறீங்க. பேனாவை பற்றி செய்தி சொல்கிறீங்க. என்ன செய்தி? பேனா உடஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. கதவை பற்றி என்ன செய்தி? கதவு திறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. இதில் நீங்கள் எழுதும்போது அல் கலமு எழுதிருக்கீங்களா? என்ன எழுதிருக்கீங்க? அல் கலமு பேனாவாகிறது, எழுவாய். பேனாவாகிறது அப்படிங்கிறது என்ன வாய்? எழுவாய். அரபியில் சொல்றா இருந்தா சொல்லுங்க, யார் சொன்னது? அது எழுவாய்க்கு அரபியில் என்ன சொல்றது? முபுத்ததா. அப்போ அல் கலமு அப்படிங்கிறது அரபியில் முபுத்ததா. இப்போ முபுத்ததா எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு? இப்போ தானே சொன்னேன், மாரிஃபாவினுடைய அடையாளங்கள் எழுதுறீங்களா இல்லையா? எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குது? மஅரிஃபாவாக இருக்குது. எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குது?
மாரிஃபாவான வார்த்தையாக இருக்குது. அல்லு நுழையப்பட்டு இறுதியில் லம்மு செய்யப்பட்டு ஒரு பேனாவை உடஞ்சி கிடக்கிற ஒரு பேனாவை குறிக்கக்கூடிய வார்த்தையாக என்ன செய்யுது இருக்குது. புரியுதுங்களா? அப்போ முபத்ததா எழுவாய் எப்படி இருக்குது? மாரிஃபாவாக இருக்குது. அதே நேரத்தில் மக்சூருன் பாருங்க, மக்சூருன் உடைந்திருக்கிறது பயல்நிலைவாய் ஹபரு. மக்சூருங்கிறது என்னது? ஹபரு, பயன்நிலைவாய் ஹபரு. ஹபர் எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நக்கீராவான வார்த்தையா இருக்கு. நக்கீராவான வார்த்தையா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? இறுதியில ரஃபா இருக்கு. நக்கீராவான வார்த்தையா எப்படி இருக்குது? இறுதியில ரஃபா இருக்குங்க. அப்போ ரெண்டாவது உதாரணத்தையும் பாருங்க. அல் பாபு கதவாகிறது எழுவாய். அரபியில் சொல்றா இருந்தா முபுத்ததா, அரபியில் சொல்றா இருந்தா முபுத்ததா எப்படி இருக்குங்க? மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது. மஃப்தூஹுங்கிற வார்த்தை நக்கீராவாக இருக்கு. அல் பாபு அப்படிங்கிற வார்த்தை மஅரிஃபாவாக என்ன செய்து இருக்கிறது. அப்ப நீங்க நல்லா விளங்கிக்கங்க, நக்கீரானா என்ன, மாரிஃபானா என்ன அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டீங்க. அது மாதிரி அரபியில் ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கியத்தினுடைய எழுவாய் என்பது எப்போதுமே மாரிஃபாவாகத்தான் வரும். அந்த வாக்கியத்தினுடைய பயன்நிலை வாய் அப்படிங்கிறது எப்போதும் நக்கீராவாகத்தான் வரும். மாரிஃபாவினுடைய அடையாளம் ஆரம்பத்தில் அல் நுழைந்து இறுதியில் லம்மு செய்யப்பட்டு தனித்த ஒரு பொருளை, ஒரு இடத்தை, ஒரு நபரை குறிக்கக்கூடிய அர்த்தமாக அது இருக்கும். நக்கீரா அப்படிங்கிறது இறுதியில் ரஃபா பெற்று பொதுவான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் நக்கீரா மாரிஃபா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, விளங்கி கொள்ளுங்க. அப்போ பரிசீலனை உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். என்ன கேள்வி? ஒரு வார்த்தையை எழுதி இந்த வார்த்தைக்கு தர்கீப் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு அல் வலது ஜாலிசுன், இந்த சிறுவன் அமர்ந்திருக்கிறான் அல்லது சிறுவன் அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கேள்வி இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தர்கீப் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுதணும். அல் வலது என்பது முபத்ததா, ஜாலிசுன் என்பது ஹபரு அப்படின்னு என்ன செய்யணும், தர்கீபை எழுதணும். நக்கீரா மாரிஃபா விவரித்து உதாரணத்தோடு எழுத சொன்னால் நக்கீரா மாரிஃபானா என்னங்கிறத விளக்கமாக விவரமாக என்ன செய்யணும், எழுதணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? மூணாவது சும்ரா ஓரளவுக்கு கொஞ்சம் விளங்குதா இப்போ உங்களுக்கு? அப்போ இந்த நக்கீரா மாரிஃபாவை நம்ம நல்லா என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். இப்போ புரியுதுங்களா? இப்போ நக்கீரா அல்லு மட்டும் தான் நக்கீரா வரும்னு இல்லை. நான் மூணாவது சும்ராக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்படியெல்லாம் மாரிஃபா வரும்? ரேஷ்மா, எப்படியெல்லாம் மாரிஃபா வரும்? எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. அல்ல வச்சு வரும், மினல் வச்சு வரும், ஹாதல் தாலிக்கல், இப்படி நிறைய விஷயங்கள் வச்சு வரும். நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்போ நிறைய விஷயங்களை அல்ல மட்டும் வச்சு மாரிஃபா வரும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஹாதிஹில், ஹாதல், தாலிக்கல், இப்படி நிறைய விஷயங்களை வச்சு மாரிஃபா வரும். அது பின்னாடி போகக்கூடிய பாடங்களை நம்ம என்ன செய்வோம், படித்து தெரிந்து கொள்வோம். அப்போ இப்போ நீங்கள் விளங்கி வச்சுக்கிட்டது நக்கீரானா என்ன, மாரிஃபானா என்ன, முபத்ததானா என்ன, ஹபர்னா என்ன, நக்கீராவுடைய அடையாளம் என்ன, மாரிஃபாவினுடைய அடையாளம் என்ன, ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்ப வார்த்தை எப்படி வரும், இறுதி வார்த்தை எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இந்த மூணாவது பாடத்தில் உங்களுக்கு சொல்லித்தராங்க. நீங்கள் படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணும். அது மாதிரி எப்படி ஹரக்கத்து கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அல்லு வந்தால் இறுதியில் என்ன ஹரக்கத்து கொடுக்கணும், அல்லு வராமல் இருந்தால் இறுதியில் என்ன ஹரக்கத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளணும். இதில் தம்ரீனில் உங்களுக்கு இக்ரா வக்துப்னு ஒரு தம்ரீன் கொடுப்பாங்க. அந்த தம்ரீனில் நீங்கள் என்ன செய்யணும், அல்லு வச்சு வர்றதுக்கும் அல்லு இல்லாமல் வர்றதுக்கும் தெளிவான முறையில் ஹரக்கத்துகளை என்ன செய்யணும், எழுதிட்டு வரணும். அப்படிங்களா? பாருங்க, அத்தர்சு சாலிசு பாடம் 3, பைத்துன் வீடு, அல் பைத்து இந்த வீடு. இப்பொழுதைக்கு சும்மா அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த வீடுன்னு என்ன செய்யுங்க, சொல்லி பழகுங்க. இப்போ புரியுதுங்களா? அல் பைத்து இந்த வீடு, கிதாபுன் புத்தகம், அல் கிதாபு இந்த புத்தகம், கலமுன் பேனா, அல் கலமு இந்த பேனா, ஜமலுன் ஒட்டகம்,
அல் ஜமலு இந்த ஒட்டகம். இப்போ எல்லாரும் சொல்லுங்க, பைத்துன் என்ன வார்த்தை? எல்லாரும் சொல்லுங்க, பைத்துன் என்ன வார்த்தை? பைத்துன்கிற என்ன வார்த்தை? அல் பைத்துன்கிறது என்ன வார்த்தை? கிதாபுன் என்ன வார்த்தை? அல் கிதாபு என்ன வார்த்தை? அல் கலமு என்ன வார்த்தை? கலமுன் என்ன வார்த்தை? ஜமலுன் என்ன வார்த்தை? அல் ஜமலு என்ன வார்த்தை? மாரிஃபா. அப்போ நக்கீரா மாரிஃபாங்கிறது இதுதான், விளங்கி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ நான் ஒவ்வொன்றையாக வாசித்து சொல்லுவேன், நீங்கள் அதுக்கு தர்கீப் சொல்லணும். புரியுதுங்களா? அல் கலமு பேனா, மக்சூருன் உடைந்திருக்கிறது. அல் கலமுன் தர்கீப் என்ன? முபத்ததா, மக்சூருன் உடைந்திருக்கிறது, அதனுடைய தர்கீப் என்ன? ஹபரு. புரியுதுங்களா? அப்போ முபத்ததா எப்போவுமே அலிஃப்லாம் வச்சு மாரிஃபாவாக வரும், ஹபர் எப்போவுமே நக்கீராவாக வரும். பாருங்கள், அல்லு வச்சு முன்னாடி கலமுக்கு மாரிஃபாவாக வந்திருக்கு, மக்சூருங்கிறது நக்கீராக வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், அல் பாபு கதவு, அல் பாபு கதவு, மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது, மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது. ஒத்த வார்த்தைகள் எழுதி வச்சுக்கணும். புரியுதுங்களா? மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது. அப்போ அல் பாபு தர்கீப் என்ன? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்கம்மா. ஏன் அப்படி? அல் பாபு தர்கீப் என்ன? மஃப்தூஹுன் தர்கீப் என்ன? ஹபரு. சரிங்களா? அல் வலது இந்த சிறுவன், ஜாலிசுன் அமர்ந்திருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ அல் வலது தர்கீப் என்ன? ஜாலிசுன் தர்கீப் என்ன? ஹபரு. இப்போ அல் வலது எப்படிப்பட்ட வார்த்தை? மாரிஃபாவான வார்த்தை. புரியுதுங்களா? ஜாலிசுன் எப்படிப்பட்ட வார்த்தை? நக்கீராவான வார்த்தை. புரியுதுங்களா? அது மாதிரி பாருங்க, வல் முதர்ரிசு இன்னும் ஆசிரியர், வல்மு தர்ரிசு இன்னும் ஆசிரியர், வாக்கிஃபுன் நின்று கொண்டு இருக்கிறார். இன்னும் ஆசிரியர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? நின்று கொண்டு இருக்காரு. நான் முன்னாடியே சொன்னது தெரியுமா, அல்லு வச்சு மட்டும்தான் வரும் அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கி விடக்கூடாது. இந்த இடத்துல எது வச்சு வந்திருக்கு? மாரிஃபாவாக வல் அப்படின்னு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? வல்லுன்னு வந்திருக்கு. இப்போ வல்லுன்னு வந்ததுனால இது மாரிஃபா இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கிடக்கூடாது. புரியுதுங்களா? வல்ல வச்சும் என்ன செய்யும்? மாரிஃபான்கிறது வரும். பாருங்க, அப்போ வல் முதர்ரிசு இன்னும் ஆசிரியர், வாக்கிஃபுன். இப்போ இந்த வாவு படிக்குமா இல்லையா? நல்லா பாருங்க, வல் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? இன்னும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த வாவுக்கு தர்கீப் என்ன அப்படின்னு சொன்னால், இது வாவு அத்துஃபு, இது வாவுல் அத்துஃபு. புரியுதுங்களா? தர்கீப் எப்படி சொல்வீங்க? அப்போ அல் வலது சிறுவன், ஜாலிசுன் அமர்ந்திருக்கின்றான். அல் வலது முபத்ததா, ஜாலிசுன் ஹபரு. புரியுதுங்களா? அது மாதிரி வல் முதர்ரிசு வாவ் என்பது அத்துஃபு, முதர்ரிஸ் என்பது முபத்ததா சானி, வாக்கிஃபுன் என்பது ஹபரு சானி. அத்துஃபுன்னு சொன்னால் ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோட இணைக்கிறது. அத்துஃபுன்னு சொன்னால் என்னது? ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு இணைக்கிறது. சிறுவன் நின்று கொண்டிருக்கின்றான், இன்னும் ஆசிரியர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ திரும்ப ஒரு வார்த்தையை இணைச்சி வரும்போது திரும்ப வரக்கூடியதை என்ன செய்யறது? முபத்ததா சானி, ரெண்டாவது முபத்ததா என்றும், இறுதியில் வரக்கூடியதை ஹபரு சானி, இரண்டாவது ஹபர் என்றும் என்ன செய்வீங்க? நீங்கள் தர்கீபு கொடுப்பீங்க. புரியுதுங்களா? பாருங்க, அல் கிதாபு ஜதீதுன், அல் கிதாபு புத்தகம், ஜதீதுன் புதியது, வல் கலமு இன்னும் பேனா, கதீமுன் சிறியது, கதீமுன் பழமையானது, பழசு. ஜதீதுன்னு சொன்னால் என்னது? புதுசுன்னு அர்த்தம். கதீமுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பழசுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், அல் கிதாபு மாரிஃபாவாக வந்திருக்கு, ஜதீதுன் நக்கீராவாக வந்திருக்கு, வல் கலமு மாரிஃபாவாக வந்திருக்கு, கதீமுன் நக்கீராவாக என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்குது. புரியுதுங்களா? பாடத்தை நல்லா அந்த நக்கீரா மாரிஃபாவை நல்லா விளங்கிக்கங்க, முபத்ததா ஹபரையும் நல்லா விளங்கிக்கங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், அல் ஹிமாரு கழுதை,
சகீருன் சிறியது, வல் ஹிசானு இன்னும் குதிரை, கபீருன் பெரியது. இப்போ புரியுதுங்களா? அல் குர்சியுன் நாற்காலி, மக்சூருன் உடைந்திருக்கிறது, மக்சூருன் உடைந்திருக்கிறது. அல் மிந்திலு கர்ச்சீஃப், வசிகுன் எப்படி இருக்குது? அழுக்காக இருக்கிறது. வசிகுன் அழுக்கு தானே? மூணாவது சும்ரா கிதாபு கொண்டு வரலன்னு வசிகுன் அழுக்காக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ நல்ல எல்லாத்துலேயுமே பார்த்துக்குங்க. எல்லாத்துலேயுமே முபுத்ததா எப்படி இருக்குது, ஹபர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணுமா? புரியுதுங்களா? முபுத்ததா எப்போதுமே மாரிஃபாவாகத்தான் வந்துக்கிட்டே இருக்கும். நக்கீரா ஹபர் எப்போதுமே நக்கீராவாகத்தான் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துங்க. அது மாதிரி அல் பைத்து வீடு, கரீபுன் பக்கத்தில் உள்ளது. கரீபுன் அப்படின்னு சொன்னால் என்னது? பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இருக்குது. வல் மஸ்ஜிது இன்னும் பள்ளிவாசல், பஈதுன் தூரத்தில் உள்ளது, பஈதுன் தூரத்தில் உள்ளது. புரியுதுங்களா? அல் ஹஜரு கல், சகீலுன் கனமானது. வல் வரக்கு இன்னும் இலை, வரக்குன்னு சொன்னால் இலைன்னு சொல்லலாம், பேப்பர்னு சொல்லலாம். புரியுதுங்களா? பேப்பருக்கும் என்னது தான் வரக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இலை, மரத்தில் இருந்து இலை உதிர்தா இல்லையா, அந்த இலைக்கும் என்னன்னு தான் சொல்லுவாங்க? வரக்குன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வல் வரக்கு இன்னும் இலை, ஹஃபீஃபுன் லேசாக உள்ளது. புரியுதுங்களா? அது மாதிரி அல்லபனு ஹாருன் பால் சூடானது. அப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயும் நக்கீரா முபுத்ததா எப்படி வருது, மாரிஃபா எப்படி வருது அப்படிங்கிறத எல்லாத்துலேயும் பாருங்கள். எல்லாத்துக்கும் தர்கீப் சொல்லி பழகுங்க. எங்கெல்லாம் வாவ் வருதோ அந்த வாவெல்லாம் இன்னும்னு அர்த்தம் கொடுத்து வாவ் வந்தால் அந்த வாவுக்கு அத்துஃபினுடைய வாவுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? என்னென்ன அர்த்தம் கொடுத்து வரணும்? என்ன அர்த்தம் கொடுத்து வரணும்? இன்னும் இன்னும் நம்ம சொல்கிறோமா இல்லையா? இப்படி இன்னும் இன்னும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாவு வந்தால் அந்த வாவுக்கு அத்துஃபினுடைய வாவு. வாவு வந்து இன்னும் அப்படிங்கிற அர்த்தத்தை மட்டும் கொடுக்காது, நிறைய அர்த்தத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். சத்தியமாக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? இப்படி நிறைய அர்த்தத்தை என்ன செய்யும்? வாவு கொடுக்கும். அப்படி அந்த வேறு வேறு அர்த்தம் கொடுக்கும்போது அந்த வாவுக்கான பேரும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும்னு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாவுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அத்துஃபினுடைய வாவு அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்போ அதை கவனத்தில் என்ன செய்யணும்? வைக்கணுமா? புரியுதுங்களா? அல் கமீசு சட்டை, நலீஃபுன் சுத்தமாக இருக்கிறது, நலீஃபுன் சுத்தமாக இருக்கிறது. அப்போ இதில் நீங்கள் என்னென்ன ஒத்த வார்த்தைகளை புதுசாக படிச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க? எழுதிருங்க. இதில் என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? வசிகுன் படிச்சிருக்கிறீங்க. புரியுதுங்களா? அல் கமரு சொன்னமா? அது சொல்லலையோ? அல் கமரு நிலா, ஜமீலுன் அழகாக இருக்கிறது. புரியுதுங்களா? இதில் நீங்கள் எதெல்லாம் புதுசாக படிச்சிருக்கிறீங்க? வசிகுன் புதுசாக படிச்சிருக்கிறீங்க, பாரிதுன் புதுசாக படிச்சிருக்கிறீங்க, கரீபுன் புதுசாக படிச்சிருக்கிறீங்க, பஈதுன் புதுசாக படிச்சிருக்கிறீங்க, ஹாருன் புதுசாக படிச்சிருக்கிறீங்க, நலீஃபுன் புதுசாக படிச்சிருக்கீங்க, சகீனுன் புதுசாக படிச்சிருக்கீங்க, ஹஃபீஃபுன் புதுசாக என்ன செஞ்சுருக்கிறோம்? படிச்சிருக்கோம். அதாவது 2வது பாடத்தில் இல்லாத 3வது பாடத்தில் புதுசாக படித்த ஒத்த வார்த்தைகள். இதே ஒத்த வார்த்தை நீங்கள் எங்கேயும் படிச்சிருக்கலாம். மின்ஹாஜுல் அரபியா பாகம் 1, 2லையும் என்ன செஞ்சிருக்கலாம்? படிச்சிருக்கலாம். இந்த வார்த்தைகளை படிச்சிருக்கீங்களா? இந்த வார்த்தைகளை 1ஆம் பாகம் 2ஆம் பாகத்தில் படிச்சிருக்கீங்களா? சரி, இருந்தாலும் ஒத்த வார்த்தைகள் என்ன செஞ்சுக்கணும்? ஒழுங்கான முறையில் எழுதி வைத்து கொள்ளணும். இப்போ அடுத்த பக்கத்தில் பாருங்கள், தம்ரீனை பாருங்கள். தம்ரீனில் முதல் தம்ரீன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இக்ரா எழுது, இக்ரா எழுது, சாரி இக்ரா படி. இக்ரான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? படி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட முதல் சொன்னாங்க இல்லையா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். முதல்ல வந்து என்ன சொன்னாங்க? இக்ரா, யா ரசூலுல்லாஹ் ஓதுங்க, படிங்க அப்படின்னாங்க. திரும்ப சொன்னாங்க இக்ரா படியுங்க ஓதுங்கன்னாங்க. திரும்ப சொன்னாங்க இக்ரா படியுங்க ஓதுங்கன்ட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒமா அனபி காரின், நான் ஓதக்கூடியவனாக இல்லையே, நீங்கள் எதை ஓத சொல்கிறீங்கன்னு எனக்கு என்ன செய்யலை தெரியலை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக்,
உங்களை படைத்த ஏக இறைவனின் திருநாமத்தால் நீர் ஓதுவீராக என்று இறைவனுடைய பேரை கொண்டு ஓதுங்கன்னு சொன்னதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஓதுனாங்க. அப்போ இக்ரா அப்படின்னா நீ படின்னு அர்த்தம். இக்ரா என்ன ஃபியாலு? இக்ரா என்ன ஃபியாலுன்னு சொல்லுங்க. தமிழ் அர்த்தத்தை கவனிச்சு டக்குன்னு சொல்லிடணும். நீ படி. அம்ரில் சொல்லுங்க. இக்ரா அப்படிங்கிறது அம்ரு ஹாலிரான ஃபியாலு. நீ படி. நீ படிங்கும் போது என்ன ஃபியால் அது? அம்ரு ஹாலிரான ஃபியாலுமா, புரியுதுங்களா? லீ யக்ரா அவன் படிக்கட்டும், அவன் படிக்கட்டும். லீ யுக்ரா அவன் படிக்கப்படட்டும், புரியுதுங்களா? அப்போ இக்ரா என்பது அம்ரு ஃபியாலு. வக்துப் இன்னும் நீ படி. வாவத்துஃபு வக்துப் என்பதும் அம்ரு ஃபியாலு. இன்னும் நீ படி என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும்? மஅ உடன், மஅ உடன், லபுத்தி அவாஹிரி கலிமாத்தி வார்த்தைகளின் இறுதியில். லபுத்து அப்படின்னு சொன்னால் ஹரக்கத்துன்னு அர்த்தம். லபுத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஹரக்கத்து, புரியுதுங்களா? ஹரக்கத்து வைப்பதுடன் அந்த வார்த்தைகளை நீ படிக்கவும் செய், எழுதவும் செய். கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையில் எங்கேயுமே ஹரக்கத்து இல்லை. ஹரக்கத்து இருக்கா? கீழே கொடுத்துருக்கிற வார்த்தையில் எங்கேயுமே என்ன இல்லை? ஹரக்கத்துகளே இல்லை. இப்படி ஹரக்கத்தே கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளில் நீங்கள் படிக்கும்போது ஹரக்கத்தை வச்சு படிங்க. இதில் ஹரக்கத்தை நீங்கள் எழுதணும். மஸ்ஜிதுனுக்கு எப்படி ஹரக்கத்து எழுதுவீங்க? அல் மஸ்ஜிது எப்படி ஹரக்கத்து எழுதுவீங்க? அல் மாவு எப்படி ஹரக்கத்து? மாவுனுக்கு எப்படி ஹரக்கத்து? பைத்துக்கு எப்படி? பாபுக்கு, கலமுக்கு, கலமுக்கு, கல்புக்கு, கல்புக்கு, கமீஸு, வலது, ஹஜரு, வலது, ஹிமார், ஹிமார், ஹிசான், ஹிசான், இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? நீங்கள் ஹரக்கத்து வைக்கணும். முன்னாடி அல்லு வந்தால் எப்படி ஹரக்கத்து இருக்குது, அல்லு இல்லைன்னா எப்படி ஹரக்கத்து இருக்குங்கிறத இந்த முன்னாடி இந்த 3வது பாடத்தை நல்லா 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி என்ன செஞ்சுங்க பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன செய்யுங்க, கரெக்டாக ஹரக்கத்தை நீங்கள் வைங்க. அதே மாதிரி திரும்ப கீழேயும் கொடுத்துருக்காங்க 2வது தம்ரீனு. இக்ரா வக்துப் நீ எழுது படி. எப்படி எழுதுவீங்க, எப்படி படிப்பீங்க? ஹரக்கத்து வைக்கணும். புரியுதா? கீழே இருக்கிற 10 வார்த்தைக்கும் உங்களுக்கு ஹரக்கத்து என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. இந்த 10 வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஹரக்கத்தை எழுதி கொண்டு வாங்க. அதுக்கடுத்து 3வது தம்ரீனா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 4வது தம்ரீன் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு தம்ரீன் வரும், அதுக்கடுத்து ஒரு தம்ரீன் வரும், அதுக்கடுத்து 3வது படம் தொடங்கப்படும். எனவே என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த தம்ரீன்களை சரியான முறையில் எழுதி ஹரக்கத்துகளை வச்சு ஒத்த வார்த்தைகளை நோட்டுகளில் தனியாக எழுதி மனப்பாடம் பண்ணி நாளைக்கு வந்த உடனே சொல்லணும். நாளைக்கு இல்லை, இன்னைக்கு மகரீபில் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி மகரீபில் பாடம் நடத்தப்படாது. இந்த 3 பாடத்தையும் வாசிக்கணும். துருசுலுகா பாடம் இது வரைக்கும் நீங்கள் வாசிக்கலல்ல. துருசுலுகாவுடைய தர்சுல் அவ்வலு, தர்சு சானி, தர்சு சாலிஸ், இந்த 3 பாடத்தையும் இன்ஷா அல்லாஹ் வாசித்து என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன பேர் சொன்னோம் அப்படிங்கிறதையும் என்னென்ன விளக்கங்களை நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்றைக்கி மகரீபில் கண்டிப்பான முறையில் சொல்லணும். அதனால் இன்னும் 1 மணி நேரம் உங்களுக்கு நேரம் இருக்குது. உக்காந்து பாடத்தை எழுதிட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு 8 மணிக்கு மேலே தான் போகணும். எல்லோரும் அப்படியே அந்த சைடில் போய் உட்காந்து எழுதிட்டு படிங்க. எல்லாத்துக்கும் ஹரக்கத்து போட்டு எழுதுங்க. நோட்டில் அழகாக கோடு போட்டு அழகான முறையில் எழுதுங்க. கையெழுத்து நல்லா இருக்கணும். 2 தம்ரீன் எழுதினா போதும். பாடத்தை நல்லா வாசிக்கணும். அரபு நல்லா தெளிவாக வாசிக்கணும். குளறி வாசிக்கக்கூடாது. வாழை இந்த தண்ணி எதில் பிடிச்சி வந்த அதில் பிடிக்க வேண்டாம். வேறு வீட்டில் எங்கேயா வாங்கிட்டோம். இப்போ 2வது சுமர் வரீங்களா, 3வது சுமர் வரீங்களா? இப்போ 3வது சுமர் வந்துட்டீங்களா? அனிஸ் ஃபாத்திமா மட்டும் வரலையாம்மா? அவ்வளோ வந்தாச்சா? எல்லாம் வந்துட்டீங்க. இப்போ அனிஸ் ஃபாத்திமா எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஏம்மா அவ்வளோ நேரம்? ஒரு கணக்கு வேணாம்மா. லாஸ்ட் சுமரா ஓதக்கூடிய நீங்களே இப்படி லேட்டாக வந்தால், பெரிய ஆட்களே இப்படி லேட்டாக வந்தால் சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க?
சீக்கிரம் வர முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு பல காரணங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். இப்போ புரியுதுங்களா? இதனால் சீக்கிரம் வர என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 3வது ஜும்ரா ஆளுக்கு ஒவ்வொரு லைனை வாசிங்கம்மா. தருசுல் அவ்வல் ஆளுக்கு ஒவ்வொரு லைனாக வாசிங்க. வாசிக்கலாம். சத்தமே வரமாட்டுக்கு பாருங்க. இப்போ வந்து ஹாஷிம் முதர்ரிஸ்ங்கிற இடத்துக்கு பதிலாக அனீஸ் ஃபாத்திமா ரேஷ்மான்னு வச்சுக்குவோம். அங்கே இருக்கிற முதக்கரக்குரிய கேள்வியை பூரா அன்னஸாக படிக்க பார்ப்போம். படிக்கலாம். படிங்க. இப்போ வந்து ஹாஷிம் தான் வந்து அனீஸ் ஃபாத்திமா, முதர்ரிஸ் தான் வந்து ரேஷ்மா. படிங்க. ம் 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 என்னம்மா ரேஷ்மா, ஏன் சத்தம் இல்லை? உடம்பும் சரியில்லையா? கொஞ்சம் சவுண்டாக படிங்க. எங்களை புஷ்ஷந்தா அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான் கேட்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வருமா? அனீஸ் ஃபாத்திமா அப்படி கரெக்டாக யோசிச்சு படித்தாங்களா? அந்தயா அனீஸ் ஃபாத்திமா. அந்தி அனீஸ் ஃபாத்திமா. ம் ம் நீங்கள் தான் சொல்லணும். யார் தான் சொல்லணும்? ரேஷ்மான்னு சொல்லணும். தாலிபத்துன் ஜக்கியத்துன் வ முஜ்தஹிதத்துன். அதாவது பெண்பாலா வந்தால் ஜூன்னு சொல்லக்கூடாதுன்னு அது பின்னாடி நம்ம படிப்போம். பெண்பாலா வந்தால் ஜாத்துன்னு படிக்கணும். புரியுதுங்களா? ஜூன் இருக்கா இல்லையா? அப்போ ஜாத்துன்னு படிக்கணும். அப்போ எப்படி படிப்பீங்க? இன்னைக்கு தாலிபத்துன் ஜக்கியத்துன் வ முஜ்தஹிதத்துன் வ ஜாத்த ஹுலுகின் அப்படின்னு படிக்கணும். புரியுதுங்களா? பெண்பாலுக்கு வந்தால் ஜூன்ங்கிறது பெண்பாலுக்கு எப்படி வரும், ஒருமைக்கு எப்படி வரும், இருமைக்கு எப்படி வருங்கிறத பின்னாடி நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அப்போ இது வரைக்கும் கரெக்டாக படிக்கிறீங்க. படிங்க. எப்படி? அல்லதி படிக்கூடாதுல்ல? அல்லத்தி. ஹரஜ படிக்கலாமா? ஹரஜத்துன் இல்லைம்மா, ஹரஜத்துன்னு ஃபேல் வருமா? ஹரஜத்து தான் வரும், ஹரஜத்துன்னு ஃபேல் வராது. என்ன புரியுதுங்களா? மற்ற 4 பேருக்கும் படிக்கிறது புரியுதா? அவங்க எப்படி படிக்கிறாங்க, எதை வச்சு படிக்கிறாங்கன்னு புரியுதா? அவங்க படிக்கும்போது அர்த்தம் மனசுக்குள்ளே வருதா? புரியுதா? சரி, ரைட்டு.
மிஅத்தி ருபைத்தினா ரூபியத்தின் மாது ம் ம் ஆ ஆ லா ல இல்லை லா ம் துஜாரத்துனா துஜாருன் ஆ உக்தன் லக்கி அக்தன் லக்கி புதுசாக இருக்கு உக்தன் லக்கி ஆ ம் இன்ன உன்ன ம் இன்ன உன்னக்கு அடுத்து என்ன இருக்கு காணவா இன்ன உன்ன ஹுனா ஆ பில் மதீனத்தில் முனவ்வரத்தி மா அபி வ உம்மி ஆ அடுத்து சாணவியத்தி என்னது சாணவியத்தி எழுத்து தெரியலனா கொஞ்சம் பென்சில் வச்சு என்ன செஞ்சுக்கங்க ஹரக்கத்தை போட்டுங்க புரியுதுங்களா சரி இப்போ முதல் பாடத்தை நம்ம என்ன செஞ்சுருந்தோம் படிச்சிருந்தோம் இல்லையா இந்த முதல் பாடத்தில் நிறைய புதிய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் கீழே வந்து தம்ரீனில் முதல் தம்ரீன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அஜிப் அன் அஸ்அலத்தில் ஆத்தியத்தி இதனுடைய தம்ரீன் எழுதிட்டீங்களா இதனுடைய தம்ரீன் எழுதிட்டீங்களா யாரெல்லாம் எழுதுனீங்க யாரெல்லாம் எழுதலை ஆ ரேஷ்மா எழுதியாச்சா அனீஸ் ஃபாத்திமா எழுதியாச்சா ஹம்சா மேட்சா எழுதியாச்சா ஆ எழுதிட்டீங்களா மரியம் எழுதியாச்சா மரியம் புரியல ஏன் கொஞ்சம் ஏன் இன்னும் எழுதாமல் இருக்கீங்க தீன் நிஷா எழுதியாச்சா பதர் நிஷா எழுதியாச்சா ஃபாத்திமா எழுதியாச்சா கேட்கல ஏன் எழுதலை எழுதணும்னு சொன்னா இல்லையா நேற்று மதியமே சொல்லி தானே அனுப்புனேன் நேற்று மதியமே சொல்லி அனுப்புனேன் இல்லையா மதியம் சொன்னா சொல்லலையா மதியமே என்ன சொன்னேன் நாளைக்கு துருவசுலுகா பாடத்தை பார்த்துக்குங்க பாடத்தை எழுதிட்டு வாங்க பாடம் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி தானே அனுப்புனேன் நேற்று அசரில் என்ன பண்ணீங்க நேற்று மஹரீபில் என்ன பண்ணீங்க நேற்று இஷாக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க ஆ எழுதுறது படிக்கிறதோட அப்படி என்ன வேலை இருக்குன்னு கேட்டேன் சரி ஹைர் இப்போ இதில் கேள்விகள் பூரா என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு அதில் கேள்விகள் பூரா படிச்சிட்டிங்க அதே மாதிரி சரி தப்பு தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அங்கேயும் சரி தப்புகள் எல்லாத்தையும் சரியாக தேர்ந்தெடுத்துட்டிங்களா அப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு அடுத்து தமீலும் மாயலி பின்னாடி வரக்கூடிய அந்த இன்ன வச்சு லமீரை வச்சு எழுத்துக்களை பரிபூர்ணம் செய்யக்கூடியதையும் நம்ம படிச்சிருந்தோம் அதுக்கடுத்து அதுகில் இன்ன அலா ஜுமலில் ஆத்தி பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு இன்னவ நுழைச்சி நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதை எழுதிட்டீங்களா அப்போ கித்தாப்பை கொடுங்க கித்தாப் கொடுங்க பார்த்துட்டு சொல்கிறேன் எதில் டவுட்டு ஆ ஃபஸ்ட்டு இதில் எது எத்தனாவது பக்கமா 6ஆவது பக்கத்தில் என்ன ஆ கேள்வி 5 6 சொல்லுங்கள்
கேள்வி 5 6 என்ன சொல்லுங்கள். கம் அஹன் லஹு அவனுக்கு எத்தனை சகோதரர்கள், கம் உஹ்தன் லஹு அவனுக்கு எத்தனை சகோதரிகள். புரியல எதுக்கு? அவருக்கு எத்தனை சகோதரர்கள் லீ எப்படி வரும்? உங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் கேட்டால் லீ வச்சு எழுதுவீங்க. கேள்வி என்ன? லஹு அவருக்கு, யாருக்கு? ஹாஷிமுக்கு எத்தனை சகோதரர்கள் எத்தனை சகோதரிகள். அப்போ என்ன எழுதுவீங்க? புரியல. இன்னஹு அவருக்கு அப்படிதான் எழுதணும் எழுதணும். இன்னஹு அங்கே தேவையில்லையே. இன்ன வந்து இங்கே இன்னும் சொல்லவே இல்லை லமீரை வச்சு. ஏமா இந்த தம்ரீனில் நீங்கள் இன்ன வச்சு எழுதணும் அவசியமே இல்லை. இப்போ புரியுதுங்களா? ஹுவ அவருக்கு எத்தனை சகோதரர்கள் அதை மட்டும் எழுதணும். என்னுடைய பாடமே 7வது பக்கத்தில் தானே இருக்கு. இன்னோட பாடம் எங்கே இருக்கு? 7வது பக்கத்தில். இன்னவ நுழைச்சி எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிற இடத்துல நீங்கள் இன்னவ நுழைச்சி எழுதணும். புரியுதுங்களா? அங்கே பூரா நீங்கள் ஹுவாவை போட்டு எழுதுனா போதும். புரியுதுங்களா? ஹுவ ஹிய அப்படிங்கிறத போட்டு எழுதுனா போதும். புரியுதுங்களா? இதில் 4வது கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சா பி கம் ஹிய. இது வந்து பி கம் ஹிய அவர்கள் அனைவரும் எங்கே இல்லைம்மா? நேற்று பாடம் உட்காந்து பார்க்கும்போது தான் பார்த்தேன். கம் ஹிய அவர்கள் அனைவரும் எங்கேன்னு இல்லை, அது எவ்வளவுன்னு அர்த்தம். கம் அப்படின்னா எத்தனை தானே அர்த்தம். புரியுதுங்களா? முன்னாடி பாருங்க, கம் அஹன் லஹு அவருக்கு எத்தனை. கம்முன்னு சொன்னால் என்ன அர்த்தம் கொடுக்குறோம்? எத்தனை அப்படின்னு கொடுக்குறோமா? புரியுதுங்களா? கம் உஹ்தன் எத்தனை சகோதரர். கம் பி கம் ஹிய அது எவ்வளவுன்னு அர்த்தம். பி கம் ஹிய அது எவ்வளவு. எது? வாட்ச் இருக்கா இல்லையா? வாட்சு, அந்த வாட்ச். புரியுதுங்களா? நேற்று உட்காந்து உங்கள் தம்பரின்னு நான் பார்த்துட்டே இருக்கும்போது தான் பி கம் ஹியே வந்து நம்ம தப்பாக சொன்ன மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பி கம் ஹியே அப்படிங்கிறது எவ்வளவு. பி கம் அது எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். வாட்ச் எவ்வளவு, அந்த வாட்ச் எவ்வளோ ரூபாவோ அதை எழுதணும். புரியுதுங்களா? வாட்ச் எவ்வளோ ரூபா? ரூபியத்தின் அல்ஃபி ரூபியத்தின் இல்லையா? ஃபக்கத்து. புரியுதுங்களா? ஹிய பி அல்பி ரூபியத்தின் ஃபக்கத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? எழுதுங்க. சரிங்களா? சரி, கிதாப் கொடுங்க. சரி, இந்த பக்கத்தில் என்ன டவுட்டு? எல்லாம் அழிச்சாச்சா? என்ன அப்போ எல்லாரும் இன்ன போட்டு எழுதிருக்கீங்க? அப்படியா? என்னம்மா நீங்கள் இன்ன போ சரி, இந்த பக்கத்தில் இதெல்லாம் 4வதா? எதில் 4வதுலையா? சொல்லுங்க. அஹவாத்துஹு பில் மதீனத்தில் முனவ்வரா அவர்களின் சகோதரிகள் மதீனத்துல் முனவ்வராவில் இருக்கிறார்களா? எங்க இருக்கிறாங்க? அஹவாத்துஹு அவருடைய சகோதரிகள் பில் மதீனத்தில் முனவ்வரதி மதீனத்துல் முனவ்வராவிலே இருக்கிறார்களா? எங்கே தான் இருக்காங்க? அதில் தான் இருக்காங்களா? மதீனத்துல் முனவ்வராவில் தான் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அப்போ டிக்கு போடணும். புரியுங்களா? அல்லது அஹ்வாத்துஹு பில் ஹிந்து அல்லது அவங்களுடைய சகோதரிகள் இந்தியாவில் இருக்கிறாங்களா? எங்கே இருக்கிறாங்க? மதீனத்துல் முனவ்வராவில் தான் இருக்கிறாங்க. அப்போ மதீனத்துல் முனவ்வரா டிக்கு போட்டு விடணும். புரியுதுங்களா? அடுத்து அதுகில் இன்னால கீழே 10வதுல புரியல. 4வது பேஜில் 10வதா? ஆமாம் ஆமாம், அந்தி தான். பின்னாடி முன்னசான ஜக்கியத்தி முன்னசான வந்திருக்கு. இப்போ புரியுதுங்களா? ஜக்கியுன் தான் முதக்கரு. இப்போ புரியுதுங்களா? இங்கே கூட ஹாஷிமை பற்றி அவங்களுடைய ஆசிரியர் என்ன சொன்னார் பாருங்க. இன்னக்க தாலிபுன் ஜக்கியும் சொன்னாரா முதல் பாடத்தில்? ஜக்கியுன் முன்னசு ஜக்கியத்தும்
முதக்கர். புரியுதுங்களா? அப்போ அந்தி ஜக்கியத்தி, அந்தி ஜக்கியத்தி. அப்போ அதை எப்படி மாற்றி எழுதுவீங்க? இன்னைக்கு ஜக்கியத்தி. புரியுதுங்களா? இன்னைக்கு ஜக்கியத்தை. புரியல? எல்லாத்துக்கும் தீ தான் போடணுமா? எப்படி ரஃபு போடுவீங்க? இன்னும் வந்தால் என்ன செய்யணும்? பக்கத்தில் வீடா? என்ன சொல்கிறீங்க? இன்னும் வந்தால் என்ன ஹரக்கத்து கொடுக்கும்? அந்த ஹரக்கத்தை கொடுக்கணுமா? புரியுதுங்களா? இன்னும் வந்து என்ன செய்யும்? இஸ்முக்கு என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். ஹபருக்கு தான் என்ன செய்யும்? ரஃபா செய்யுமா? புரியுதுங்களா? அப்போ இஸ்மு எது ஹபர் எதுங்கிற பார்த்து கொடுங்க. புரியுதுங்களா? சரி. என்ன? ஆமாம், எல்லாத்துக்கும் நசபு போடணுமா நீங்கள் தான் யோசிக்கணும். அதாவது அந்த வார்த்தையை இன்னும் போட்டு படித்து பாருங்கள். அதில் இஸ்மு எது ஹபர் எதுங்கிறத கண்டுபிடிங்க. இஸ்மா இருந்தால் நசபு கொடுங்க, ஹபராக இருந்தால் ரஃபா கொடுங்க. அங்கே இஸ்மு இருக்கா? நல்லா உட்காந்து யோசிக்கணும். ஒரு நோட்டில் முதல்ல எழுதிக்க. நோட்டில் ரஃப்பாக எழுதுங்க. இப்போ நோட்டில் என்ன செய்யுங்க? ரஃப்பாக எழுதிட்டு அர்த்தம் கொடுத்து பாருங்கள். அப்படி அர்த்தம் கொடுக்கும்போது அந்த வாக்கியத்தில் இஸ்மு இருக்கா, ஹபர் இருக்கா, அல்லது ஒரு இஸ்மே ஹபராக வருதா, ஒரு இஸ்மே என்ன செய்யுதா ஹபராக வருதா அப்படிங்கிறது என்ன செய்யுங்க பாருங்கள். வாசி பாருங்களேன். நீங்கள் இப்போ 3வது முறை நீங்கள் தான் நிறையா யோசிக்கணும். யோசித்து பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாம் அப்படி தான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். நல்லா யோசித்து பார்க்கணும். சிந்தனைக்கு நிறைய வேலை கொடுங்க. எப்படி வரும் அப்படிங்கிறத நல்லா யோசிங்க. நீங்கள் எழுதிட்டு வாங்க. அது சரியாக தவறாங்கிறத அப்புறம் சொல்லுவோம். இப்போ நோட்டில் என்ன செய்யுங்க? ரஃப்பாக எழுதிட்டு வாங்க. சரியா? இன்ஹுவ இன்னஹுங்கணும். இன்னஹு அவர் யாரு? தாஜிரன்னு கொடுக்கலாமா? இப்போ தாஜிரன்னு கொடுக்கலாமா? முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அது ஹபர், அவர் வியாபாரி. இப்போ புரியுதா? அப்போ இன்னஹு அப்படிங்கிறது தான் புரியல, முடிந்து விட்டது. அப்போ அது இஸ்மு இல்லை, அது என்னது? ஹபர். செய்தி என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். புரியுதுங்களா? அது மாதிரி எங்கெங்கே எப்படி முபுத்ததாவாக இருக்கா, ஹபராக இருக்கா, இஸ்மா இருக்கா, அது ஃபியாலாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க? யோசிங்க. இஸ்மு இருக்கிற இடத்துல நீங்கள் அதுக்கு இஸ்மு கொடுக்கணும். இப்போ கீழே 9வது பாருங்கள். 9வது என்ன இருக்குது? அந்த ரஜுலுன் கனியுன் இருக்கா? என்னென்னு இருக்கு? அப்போது இன்னக்க ரஜுலன் கனியுன் எப்படி கொடுப்பீங்க? கனியன் ஏன் குடிக்கீங்க? மண்டையில் கொடுங்க. கனியன் ஏமா குடிக்கீங்க? இன்னக்க ரஜுலன், ரஜுலன் நாங்கள் கொடுக்கணும். ரஜுலன் என்ன செய்ய முடியாது? முடியாது. ஏன்? ரஜுலுங்கிறது இஸ்மு. இப்போ புரியுதுங்களா? இன்னக்க நீ ரஜுலன் மனிதன். எப்படிப்பட்ட மனிதன்? கனியுன் பணக்காரனான மனிதன். ஹபரு
ஹபருக்கு என்ன கொடுப்பீங்க? ரஃபா கொடுப்பீங்க. அப்போ அந்த மாதிரி என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ புரியுதுங்களா? பார்த்து அதை விவரமாக என்ன செய்யுங்க, எழுதுங்க. இப்போ புரியுதா? அப்புறமும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, 5வது இது என்னதுமா? 5வது என்னது? 8வது பக்கத்தில் 5வது தம்ரீனு. இக்ரா அம்சிலத்தல் ஆத்தியத்தி, பின்னாடி வரக்கூடிய உதாரணங்களை நீங்கள் படியுங்கள். இப்போ இந்த பின்னாடி உள்ள ஒரு உதாரணத்தை நீங்கள் படித்தா முன்னாடி உள்ளதில் எப்படி இருக்குன்னு நீங்கள் படிப்பீங்க. முன்னாடியெல்லாம் என்ன எழுதணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பின்னாடி உள்ளதை படிங்க பார்ப்போம். ஒரு ஆள் படிங்க. இப்போ படிங்க பாருங்கள். முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா 8ஆம் பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்களா? இக்ரா அம்சிலத்தல் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய உதாரணத்தை படி. என்ன படி? அல் முதர்ரிசு, ஆசிரியர், ஜதீதுன், புதியவர், புதிய ஆசிரியர், நியூ அப்பாயின்மெண்ட் டீச்சர். புரியுதுங்களா? புதிய ஆசிரியர். இப்போ அல் வரும்போது அல் முதர்ரிசு அப்படிங்கிறது முபத்ததா, ஜதீதுன் அப்படிங்கிறது ஹபரு. முபத்ததா மாரிஃபாவாக இருக்கு, ஹபரு நக்கீராவாக இருக்கு. அப்போ மாரிஃபாவாக வரும்போது முதர்ரிஸ் என்று நம்ம கொடுக்குறோம். இடத்தை கவனிக்கணும். முதர்ரிஸ் என்று நம்ம கொடுக்குறோம். ஹபராக வரும்போது ரஃபா கொடுக்குறோம். கொடுத்துருக்குறோமா? இப்போ பாருங்க, இன்னல் முதர்ரிஸ என்ன கொடுத்துட்டோம்? நசபு கொடுத்துட்டோம். ஏன் நசபு கொடுத்தீங்க? இன்ன வந்துருச்சுங்க. அப்போ இன்ன வந்தால் என்ன செய்யுங்க? அது இஸ்முக்கு நசபு செஞ்சிடும். தர்ரிசுன் என்று ரஃபோல இருந்துச்சு, அல்முதர்ரிசு என்று லம்முல வந்துச்சு. இன்ன வந்து முதர்ரிசேன் மாத்திருச்சு. புரியுதுங்களா? அதனுடைய நிலைமையை என்ன செஞ்சிருச்சு? மாற்றி விட்டது. அப்போ இன்னல் முதர்ரிச, நிச்சயமாக ஆசிரியர், ஜதீதுன், புதியவர். இப்போ பாருங்க, இதுக்கு இப்போ எப்படி தர்கீப் சொல்வீங்க? இன்ன ஹர்ஃபு தஅக்கீத், அல் முதர்ரிஸ், இஸ்மு இன்ன, ஜதீதுன், ஹபர் இன்ன. புரியுதுங்களா? புரியுதா? அப்போ முதர்ரிஸ்க்கு சொல்லும்போது என்ன சொல்லிடுவோம்? இஸ்மு இன்ன, இன்னவனுடைய இஸ்மு. ஏன்னா இந்த ஹரக்கத்தை கொடுத்தது யாரு? அதனால அது இன்னவுக்கு சொந்தமான இஸ்மா என்ன செஞ்சிட்டோம்? ஆக்கிட்டோம். ஹபருக்கு ரஃபா கொடுத்தது யாரு? இன்ன. புரியுதுங்களா? அதனால ஹபரினுடைய இன்னவினுடைய ஹபரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? தர்கீபு சொல்லுவோம். புரியுங்களா? அது மாதிரி பாருங்க, ஃபாத்திமத்துன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாத்திமத்துன் தபீபத்துன். ஃபாத்திமா தபீபத்துன்னா யாரு? தபீபத்துன்னா யாரு? தாலிபத்துன்னு சொன்னாதான் மாணவி. புரியுதுங்களா? மருத்துவர் மாணவியை போட்டு குழப்பிடக்கூடாது. சாத்திமத்துன், ஃபாத்திமா, தபீபத்துன் யாரா இருக்காங்க? மருத்துவராக இருக்கிறாள். அப்படி தானே? இப்போ பாருங்க, ஃபாத்திமத்து அப்படிங்கிறத மாத்துது. இன்ன வந்து என்ன செய்யுது? மாத்துது. இன்ன ஃபாத்திமத்தை, நிச்சயமாக ஃபாத்திமா, தபீபத்துன் யாரா இருக்கிறாங்க? மருத்துவராக இருக்கிறாள். மருத்துவராக இருக்கிறாள். அப்போ என்னங்க? ஃபாத்திமத்துங்கிறத எது மாத்துச்சு? இன்ன மாத்துச்சு. அப்போ இன்னவினுடைய வேலை என்ன அப்படின்னா, இஸ்முக்கு நசபு செய்யக்கூடியது தான் இன்னவினுடைய வேலை. அந்த இன்னவை தொடர்ந்து ஹபர் வந்தா அதுக்கு ரஃபா செய்யக்கூடியது ஹபரினுடைய வேலை. அடுத்து பாருங்க, ஹாமிதுன், ஹாமிது, முத்தஸவ்விஜுன், திருமணமானவன். முத்தஸவ்விஜ்னா யாரு? முத்தஸவ்விஜ்னா யாரு? மேரிடு, திருமணமானவர். புரியுதுங்களா? புரியுதா? அப்ப இன்ன ஹாமிதன், நிச்சயமாக ஹாமிது, முத்தஸவ்விஜுன், திருமணமானவன். புரியுதுங்களா? இப்போ என்ன செஞ்சிருக்கு? என்ன செஞ்சிருக்கு? இன்னங்கிறது ஹாமிதன் என்கின்ற இஸ்முக்கு நசபு செஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போ முன்னாடி கொடுத்துருக்கிற அந்த கேள்வியில் இஸ்மு இருக்கா, ஹபர் இருக்கா, நீங்கள் வாசி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். வாசி பார்க்கும்போது என்ன செஞ்சிடும்? இஸ்மு இருக்கா, ஹபர் இருக்கா, நீங்கள் அர்த்தம் தெளிவாக கொடுத்து பழகிட்டீங்கன்னா அங்கே என்ன இருக்குங்கிறது தெரியும். என்ன இருக்குதுன்னு தெரியும் போது நீங்கள் அங்கே சரியான யாராப உங்களால் கொடுக்க முடியும். கீழே அடுத்து ஒரு 6வது தம்ரீன் கொடுக்குறாங்க பாருங்கள். 6வது தம்ரீன் ரொம்ப முக்கியமான தம்ரீன். அதுகில்
நீ நுழை, இன்னவை நீ நுழை, அலா ஜுமலில் ஆத்தியத்தி பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளில் இன்னவை நீ நுழை. வலுபுத்து இன்னும் நீ தர்கீப், இன்னும் வலுபுத்து நீ ஹரக்கத்து கொடு. அவாஹிருல் கலிமாத்தி கலிமாக்களுடைய இறுதி நிலைமைகளுக்கு நீ ஹரக்கத்தை கொடு. புரியுதுங்களா? இங்கே ஒரு 10 வார்த்தை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 வார்த்தையில் இன்னும் இல்லாமல் இருக்குது. இன்னவை நுழைச்சி எழுதுறதுக்கான இடமும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல இன்னவை வச்சு எழுதி சரியான ஹரக்கத்தை கொடுங்க. புரியுதா? எப்படி கொடுப்பீங்க? அல் முதர்ரிசு ஸஅபுன், அல் தர்சு முதர்ரிசுங்க பாருங்க, அத் தர்சு ஸஅபுன் பாடம் எளிதானதா? சஹுலுன்னா இப்போ என்னது? சஹுலுன் எளிதானது, சாபுன் கஷ்டமானது. புரியுதுங்களா? எளிதானது யார் சொன்னது அது? சரி, உங்களை கவனித்து பாடம் லேசானது. அல் தர்சு பாடம், சாபுன் கடினமானது. இப்போ இதில் இன்னவன் நுழைச்சி நீங்கள் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? இன்ன தர்ச பாடம் என்பது இஸ்மு, பாடம் என்பது என்னது? சாபுன் என்பது ஹபரு. ஓகேவா? மா ஸையாரத்து ஜமீலத்துன் எப்படி எழுதுவீங்க? இன்ன ஸையாரத ஜமீலத்துன். ஓகேவா? அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி, இன்னல் குர்ஆன, இன்னல் குர்ஆன கிதாபுல்லாஹி. கிதாபில்லாஹியா? ஏன் கிதாபுல்லாஹி என்னதான் வரும்? என்ன வரும்? புரியல, என்ன சொல்லுங்க? என்னம்மா? ஏன் கிதாப் அல்லாஹ் ஏன் படிக்கீங்க? ஹீ தான் வரும். அது ஹீ ஹூங்கிற லமீர்ல. ஆமாம், கிதாபு தான் ஹபரு. எதுதான் ஹபரு? கிதாபு தான் ஹபர். புரியுதுங்களா? அல்லாஹ் கொண்டு போய் ஹபர் வைக்க முடியாது. இப்போ புரியுதுங்களா? அல்லாஹ்வின் வேதம் அப்படின்னு எங்கே தான் வார்த்தை முடியுது? அல்லாஹுவின் வேதம்ட்டு எங்கே வார்த்தை முடியுது? கித்தாபு தான் முடியுது. கித்தாபு தான் ஹபரு. இப்படி இன்னவுக்கு பின்னாடி ஒரு லமீருக்குரிய வார்த்தை வந்தால் அதுக்கு என்ன தர்கீப் கொடுக்கணுங்கிறத பின்னாடி பாடங்கள் நம்ம என்ன செய்வோம், படிப்போமா? புரியுதுங்களா? இப்படி இன்னவன் நுழைச்சி எல்லாத்தையுமே என்ன செஞ்சுடுவாங்க, எழுதிடுவாங்க. நானாக சொல்லிவிட்டு அதுக்கு பிரயோஜனமே இல்லை. தப்பாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை, எழுதி கொண்டு வந்து காமிங்க. நம்ம புரியுதுங்களா? நம்ம புரியுதா? கீழே அடுத்து பாருங்க. அப்போ இந்த செய்யாரத்து ஜமீலத்துன்னு முபத்ததா ஹபருங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க 10 வார்த்தைகளுக்கு அடுத்து. அடுத்து 7வது தம்ரீன் பாருங்க. தமில் அல் மிசாலைனி, இந்த 2 உதாரணங்களை முழுமைப்படுத்து. 2 உதாரணங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கீழே கொடுக்குறாங்க. சும்ம பிறகு, கவ்வின் நீ கவனி, ஜும்லல் மிஸ்லை ஹுமா அந்த 2 வார்த்தைகளை போன்றே நீ கவனி, மினல் கலிமாத்தில் ஆத்தியத்தி பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளை அந்த 2 வார்த்தைகளை போன்று கவனித்து நீ எழுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? 2 வார்த்தையை உங்களுக்கு 2 லைனை கீழே என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 10 உதாரணத்தை இந்த 2 உதாரணத்தை பார்த்து தெளிவான வாசகத்தை போட்டு நீங்கள் இங்கே எழுதணும். என்ன வார்த்தை கொடுக்குறாங்க பாருங்கள், என்ன வார்த்தை கொடுக்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து அம்மை வச்சு தான் இந்த வார்த்தையை அமையுது. புரியுதுங்களா? நல்லா கவனிச்சிங்க. ஒரு புதிய சட்டம். என்ன புதிய சட்டம் அப்படின்னு சொன்னால், அம் அவு இது 2க்குமே ஒரே அர்த்தம் தான். எதுக்கலாம்? அம்மு அவ்வு 2க்குமே என்ன அர்த்தம் தான்? ஒரே அர்த்தம் தான். அதாவது அம் அப்படிங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படும் சொன்னால், ஒரு விஷயத்தை கேள்வியாக கேட்பதற்கு அம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும். இப்போ பாருங்க, உன்னிடத்திலே 100 ரூபாய் இருக்குதா அல்லது 50 ரூபாய் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். அல்லது 50 ரூபாய் இருக்கிறதா. இப்போ இந்த இடத்துல அவ்வை பயன்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல எதை பயன்படுத்தக்கூடாது? அவ்வை பயன்படுத்தக்கூடாது. எதை தான் பயன்படுத்தணும்?
அம்மை தான் பயன்படுத்தணும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்தியாக சொல்கிறோம் அப்படின்னு செய்தியாக சொல்கிறக்கூடியதற்கு அவ்வை பயன்படுத்துறது. புரியுதுங்களா? எப்படி? எனக்கு தெரிஞ்சு அப்துல்லா வெளியே போயிருப்பான், இல்லைன்னா அம்ரு வெளியே போயிருப்பான். எனக்கு தெரிஞ்சு அப்துல்லா என்ன செஞ்சிருப்பான்? வெளியே போயிருப்பான், அல்லது அம்ரு என்ன செஞ்சிருப்பான்? வெளியே போயிருப்பான். இப்போ இது ஒரு செய்தி. இப்போ இந்த இடத்துல அல்லதுங்கிற இடத்துல அம்மை கொண்டு போய் பயன்படுத்த முடியாது. எதை பயன்படுத்தணும்? அவ்வை பயன்படுத்தணுமா? புரியுதுங்களா? அம்மு அவ்வு ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான், ஆனால் அதை பயன்படுத்தப்படக்கூடிய இடங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. அம் என்பது ஒன்றை கேள்வியாக கேட்கும்போது அல்லது என்ற இடத்துல அம்மை பயன்படுத்தணும். ஒன்றை செய்தியாக சொல்லும்போது அல்லது என்ற இடத்துல அவ்வை பயன்படுத்தணும். அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். புரியுதுங்களா? புரியுதா? இப்போ மிசாலுல் அவ்வல் என்ன? ஏன்னா ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? மிசாலுல் அவ்வல் முதல் உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அமினல் ஹிந்தி, அமினல் ஹிந்தி அந்த அம்மினல் பாகிஸ்தான. என்ன அர்த்தம்? அமினல் ஹிந்தி, நீ இந்தியாவிலிருந்து வருகிறையா, அந்த நீ அம்மினல் பாகிஸ்தான அல்லது பாகிஸ்தான்லேருந்து வரியா. புரியுதுங்களா? இந்த இடத்துல அந்தன்கிற லமீரை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? அந்தன்கிற லமீர் இல்லாமல் நீங்கள் படிக்கிறதா எப்படி படிப்பீங்க? அம்மினல் ஹிந்தி அம்மினல் பாகிஸ்தான. எப்படி படிப்பீங்க? அம்மினல் ஹிந்தி மினல் பாகிஸ்தான, நீ இந்தியாவிலிருந்து வரியா அல்லது பாகிஸ்தான்லேருந்து வரியா. இப்போ கேள்வியாக கேட்குறோம். கேள்வியாக கேட்கும்போது அவு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திவிட கூடாது. எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? அம் என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, அடுத்து ரெண்டாவது கேள்வி, தபீபுன் அந்த அம் முஹந்திசுன், நீ மருத்துவரா அல்லது நீ இன்ஜினியரா. நீ யாரு? இன்ஜினியரா. புரியுதுங்களா? அப்போ கேள்விக்குரிய வார்த்தை ரெண்டு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து கேள்விக்குரியதையும் கொடுத்துருக்காங்க, கேள்வி இல்லாதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எங்கே அம்மை பயன்படுத்தணும் எங்கே அவ்வை பயன்படுத்தணுங்கிறத பார்த்து கவனத்தோடு எழுதி கொண்டு வாங்க. புரிகிறதா? புரிகிறதா? நாளைக்கு கண்டிப்பாக பாடம், இந்த பாடத்தை மட்டும்தான் நான் கேட்பேன். நாளைக்கு கணியசத்து வந்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு மதியம் இந்த பாடம் தான். ஆமாம், மத்தியானமே தான். அப்பப்போ அந்த வேலையை முடித்தா தான் சரி வரும். சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா லேசாகி வைப்போம். மகரீபில் எழுதி நாளைக்கு காலைல கொண்டு வந்துடுங்க. அப்போ மதியம் பாடத்துக்கு வர மாட்டீங்களா? மதியம் பாடத்தில் இன்றைக்கி என்னத்தை நடத்துறது? ஹிதாயத் நஹ்வே நடத்தி முடிப்போம். அப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து தம்ரீனில் 8ஆம் நம்பர் தம்ரீன் பார்த்துக்குங்க. 8ஆம் நம்பர் தம்ரீன் இல்லை, உதாரணம். புரியுதுங்களா? தமிழ் அம்சிலத்தல் ஆத்தியத்தி ஜூ, பின்னாடி வரக்கூடிய உதாரணங்களை ஜூ என்கின்ற வார்த்தையை கொண்டு நீ முழுமைப்படுத்து. புரியுதுங்களா? என்ன கொடுக்குறாங்க? முதீருனா எங்களுடைய தலைமை ஆசிரியர், முதீருனா எங்களுடைய தலைமை ஆசிரியர், ஜூலிஹ்யத்தின் தாடி உடையவர், தவீலத்தின் நீண்ட தாடி உடையவர். தவீலத்தின் சொன்ன என்ன அர்த்தம்? நீண்ட தாடி உடையவர். புரியுதுங்களா? எங்களுடைய முதீருனா யாரு? பிரின்சிபல். முதீருனான்னு சொன்னா யாரு? பிரின்சிபல். புரியுதுங்களா? தலைமை ஆசிரியர். ஜூ லிஹியத்தின், லிஹியத் அப்படின்னு சொன்னால் தாடி, லிஹியத்தின் சொன்னால் என்னது? தாடி. புரியுதுங்களா? தவீலத்தின் சொன்னால் நீளமான தாடி உடையவர். ஜூ வந்தால் என்ன அர்த்தம் கொடுக்கணும்? உடையவருங்கிற அர்த்தத்தை கொடுக்கணும். புரியுதுங்களா? ஹாதத் தஃப்தரு, இந்த நோட்டு, ஜூ வரத்தின் முசத்தரின், முசத்தரின் அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். பேப்பர். முசத்தரின் இல்லை, முசத்தரின்.
முசத்தரின்னா கோடு போட்ட நோட்டுன்னு அர்த்தம். முசத்தரின்னு என்ன அர்த்தம்? கோடு போட்டதுன்னு அர்த்தமா? புரியுதுங்களா? கோடு போட்டதாக, கோடு போட்ட உடையதாக இருக்கிறது. புரியுதுங்களா? கோடு போட்டுடையதாக இருக்கிறது. உடையனுங்கிற அர்த்தம் கொடுக்கணும். புரியுதுங்களா? சரி பாருங்க. சரி அடுத்து பாருங்க. அஹ்மது தாலிபுன் மாணவனாக இருக்கிறான். ஜூ இல்மின் கல்வி உடையவனாகவும், வஸூ குலுகின் நல்ல குணமுடையவனாகவும் என்ன செய்கிறான்? இருக்கிறான். புரியுதுங்களா? அடுத்து ஹாதல் கமீசு இந்த சட்டை, ஜூ கும்மின் கசீரின் கும்மின் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? கும்மின். கும்மின் கசீரின். கும்மின்னா என்னன்னு தெரியலையே. கசீரின் சிறியது தான். கும்மின் உடை. ஹாதல் கமீசு இந்த சட்டை, ஜூ கும்மின் கசீரின் வதாலிக ஜூ கம்மின் தவீலின். இந்த ரெண்டுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன்மா. சரி பாருங்க. அல் மஸ்ஜிது இந்த பள்ளிவாசல், அல்லது எப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசல், ஃபி ஹையினா எங்களுக்கு முன்னால் அல்லது எங்களுடைய ஊரில் உள்ள இந்த பள்ளிவாசல், ஜூ மனாரத்தின் வாஹிதத்தின் ஒரே ஒரு மனாரா உடையது. எங்கள் ஊரில் இருக்கிற பள்ளிவாசல் எப்படி இருக்கு? ஒரு மனாரா உடையதாக இருக்கிறது. புரியுதுங்களா? அடுத்து கீழே தான் வருது. இக்ர அம்சிலத்தை பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளை படியுங்க. ஹவ் சும்ம பிறகு ஹவ்வில் பொறுத்து, ஜும்லல் ஆத்தியத்தி பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு நீ பொறுத்து, மிஸ்லைஹா அதை போன்றே நீ பொறுத்து. அதை போன்றேன்னு சொன்னால் கீழே சில உதாரணத்தை கொடுக்குறாங்க. அந்த உதாரணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கீழே ஒரு வெற்றிடங்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வெற்றிடங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க? சரியான வார்த்தைகளை பொறுத்துங்க. பாருங்கம்மா, இங்கே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஆண்பால் ஒருமைக்கு எப்படி வரப்போகுது, ஆண்பால் பன்மைக்கு ஜூ எப்படி வரப்போகுது, பெண்பால் ஒருமைக்கு ஜூ எப்படி வருது, பெண்பால் பன்மைக்கு ஜூ எப்படி வருது. புரியுதுங்களா? மேலே சொன்ன எல்லாமே ஆண்பால் ஒருமைக்குள்ளது தான். புரியுதா? மேலே 5 உதாரணம் படித்தோமா, எல்லாமே ஆண்பால் ஒருமைக்குள்ளது தான் நம்ம என்ன செய்யிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறாங்க? ஆண்பால் ஒருமைக்கு எப்படி வரும், ஆண்பால் பன்மைக்கு எப்படி வரும், பெண்பால் ஒருமைக்கு எப்படி வரும், பெண்பால் பன்மைக்கு ஜூன்கிற வார்த்தை எப்படியெல்லாம் உருமாறி வருது, எப்படியெல்லாம் அது சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்கம்மா. புரியுதா? ஆண்பால் ஒருமைக்கு வர்றதா இருந்தால் ஜூ அப்படின்னு வரும். ஆண்பால் பன்மைக்கு வர்றதா இருந்தால் ல ஜூ அப்படின்னா, பெண் ஆண்பால் ஒருமைக்கு வர்றதா இருந்தால் ஜூ அப்படின்னு வரும். அதே ஆண்பாலிக்கு பன்மைக்கு வர்றதா இருந்தால் ஜூ அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இரட்டை வாவுகள் வச்சு வரும். பெண்பால் ஒருமைக்கு வர்றதா இருந்தால் ஜாத்துன்னு வரும். பெண்பால் பன்மைக்கு வர்றதா இருந்தால் ஜவாத்துன்னு வரும். புரியுதுங்களா? அர்த்தம் என்னதானா? ஒரே அர்த்தம் தான், உடையதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஹாத தாலிபு இந்த மாணவர், ஜூ குலுகின் நல்ல குணமுடையவர், நல்ல குணமுடையவர். பாருங்க, ஹாவுலாய் துல்லாபுன் இந்த எல்லா மாணவர்களும், ஜூ குலுகின் நல்ல குணமுடையவர். புரியுதுங்களா? இந்த ஜூக்கு இந்த ஜூக்கு வித்தியாசம் தெரியுதா? பன்மையில் வரும்போது இரட்டை வாவுகள் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஒருமையில் வரும்போது ஒரு வாவு வரும். இப்போ பாருங்க, அதே முஅன்னஸ்க்கு எப்படி வருது பாருங்க. ஹாதிஹி தாலிபத்து இந்த மாணவி, ஜாத்து குலுகின் நல்ல குணமுடையவள். எப்படி வந்துடும்? ஜாத்துன்னு வந்துடும். புரியுதுங்களா? ஜாத்து குலுகின் நல்ல குணமுடையவள். அதே மாதிரி ஹாஉலாஇ தாலிபாத்து இந்த எல்லா மாணவியர்களும் ஜவாத்து குலுகின் நல்ல குணமுடையவர்கள். புரியுதுங்களா? அப்படின்னு கொடுத்து நீங்கள் திரும்பவும் குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடி ஒரு வார்த்தையை அவங்களே எழுதிட்டாங்க. என்ன எழுதிட்டாங்க? ஹாதர் ரஜுலு ஜூமாலின் கசீரின் இந்த மனிதர் அதிக பணமுடையவர். புரியுதா?
ஹாதர் ரஜுலு இந்த மனிதர் ஜூமாலின் பணமுடையவர், கசீரின் அதிக பணமுடையவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கடுத்து 3 இடங்களை வெற்றிடமாக விட்டுட்டாங்க. இந்த ஒருமைக்குரிய வார்த்தை பன்மையாக நீங்கள் 2ஆம் நம்பரில் எழுதுங்க. இந்த ஒருமைக்குரிய வார்த்தையை முஅன்னஸாக மாற்றி எழுதுங்க. இங்கே முஅன்னஸாக மாற்றி எழுதுனத 4வதுல முஅன்னஸ் பன்மையாக மாற்றி எழுதுங்க. இப்போ புரியுதா? மேலே 4 உதாரணம் படிச்சிங்களா? அர்த்தம் வேற இல்லைம்மா. அதை எழுதக்கூடாது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாட்டிங்களா? இங்கே 1ஆம் நம்பருக்கு இங்கே கீழே 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்களா? ஹாதர் ரஜுலுன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த ரஜுலை நீங்கள் 2ஆம் நம்பரில் பன்மையாக மாற்றி எழுதுங்க. இப்போ புரியுதா? இப்போ புரியுதா? அதே மாதிரி ரஜுல முஅன்னஸா எப்படி மாற்றுவீங்க? ரஜுலுன்னு சொன்னால் ஆணுன்னு அர்த்தம், இம்ராத்துன்னு சொன்னால் பெண்ணுன்னு அர்த்தம். இம்ராத்துன் என்னது? பெண். இப்போ புரியுதுங்களா? அப்போ இங்கே ஒருமையில் பெண்ணை எழுதிட்டு இங்கே ஒருமையில் எழுதுனத 3ஆம் நம்பரில் பெண்ணை ஒருமையில் எழுதணும், 4ஆம் நம்பரில் பெண்ணை பன்மையில் எழுதணும். புரியுதுங்களா? மேலே கொடுத்த அந்த மெத்தேடு தானே தவிர மேலே கொடுத்த வார்த்தைகளை தூக்கி எழுதிடக்கூடாது. மேலே கொடுத்த 4 மெத்தேடு. புரியுதுங்களா? தாலிபுன்கிறது முதக்கரு, தாலிபத்துங்கிறது முஅன்னஸ் ஒருமை. அதே மாதிரி துல்லாபுன் அப்படிங்கிறது பன்மை முதக்கருடைய ஜம்மு, தாலிபாத்துங்கிறது முஅன்னஸுனுடைய ஜம்மு. இந்த மெத்தேடில் ரிஜாலை வச்சு நீங்கள் எழுதணும். இந்த மெத்தடில் எதை வச்சு எழுதணும்? ரிஜாலை வச்சு எழுதணும். மாற்ற போகிறது எதை மட்டும்தான் மாற்றுவீங்க? ரிஜாலை மட்டும்தான் மாற்றுவீங்க. அதை கவனத்தில் வச்சு என்ன செய்யுங்க? எழுதுங்க. புரியுதுங்களா? அதுக்கடுத்து அது ஹில்ல அல்ல. பாருங்கள், தம்ரீனே எவ்வளோ போய்கிட்டே இருக்குது பாருங்கள். முதல்ல இதை எழுதிட்டு வாங்கண்ணே. எத்தனை எழுதணும்? நீங்கள் நிறைய பக்கம் எழுத வேண்டியிருக்கு. எல்லா பக்கத்தையும் எழுதி கொண்டு வந்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காமித்து விட வேண்டும். இதை காமிச்சதுக்கப்புறம் இல்லை அல்லவை நீங்கள் எப்படி இணைப்பீங்க? லமீரோட உங்களில் யாருக்காவது திறமை இருந்தா இன்ஷா அல்லாஹ் இன்ன பாடத்தை எடுங்க. இன்ன பாடத்தை எடுங்க. இன்னவோட எப்படி நீங்கள் லமீரை இணைச்சிங்களோ அதே மாதிரி இங்கே அல்லவோட லமீரை இணைச்சி பாருங்கள். இருக்கா? என்ன கொடுத்துருக்காங்க? அதுகில் நீ நுழை, அல்ல என்கின்ற வார்த்தையை நுழை, அல ஜம்ரல் ஆத்தியத்தி இல்மன் பி அன். அன்னுங்கிறத நீங்கள் எப்படி விளங்கி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரியே பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அல்லவை என்ன செய்யுங்க? நீங்கள் இணைத்து பாருங்கள். மின் அகவாத்தின் என்னுடைய சகோதரிகளாக இருக்கக்கூடிய அல்லங்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்க? இணைச்சி பாருங்கள். புரியுதுங்களா? எப்படி இணைப்பீங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்து இணைங்க. ஹுவான்கிற லமீர் இருக்கு, இன்னவை இணைக்கும் போது எப்படி இணைச்சிங்க? இன்னஹுன்னு வரும். அப்போ அல்லவை இணைக்கும் போது அவ்வளோதான். புரிஞ்சா? முழுசாக இணைச்சி கொண்டு வாங்க. முதல் 2 வார்த்தை கொஞ்சம் நல்லாயிருக்கும், அடுத்து போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். புரியுதுங்களா? இணைச்சி என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து கீழே வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, கீழே இருக்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு படிப்போம். 2ஆம் பாடம் தொடங்கவே 2 நாள் ஆயிரும் போல். இதில் உங்களுக்கு தான் வேறு அதிகம். புரியுதா? மண்டையை போட்டு நல்லா யோசிக்கணும். யோசித்து எழுதி கொண்டு வாங்க. தப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் திருத்திக்கலாம். தப்பாக எழுதிடுவோமோங்கிற பயம் வேண்டாம். யாரையும் பார்த்து எழுதாதீங்க. பார்த்து எழுதுறது நல்லதுக்கு கிடையாது. அது உங்களுடைய திறமையை நீங்களே கெடுத்துக்கிறது. யாரும் பார்த்து எழுதணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நோட்டை கொடுக்காதீங்க. அது நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற உதவி இல்லை, உபத்தரம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. புரியுதா? அவங்களுடைய திறமை அப்படியே என்ன செஞ்சு போயிடும்? வங்கி போயிடும். கடைசி வரைக்கும் யாரையா பார்த்து படிக்கிற மாதிரியே பார்த்து எழுதுகிற மாதிரியே வந்துடுவாங்க. தப்பாக எழுதுனாலும் பிரச்சனை இல்லை, கையெழுத்து நல்லா இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எழுதி கொண்டு வந்தால் மட்டும் என்ன செய்யும்? போதுமானது. அது மாதிரி காலையில் சுபுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வர முயற்சி பண்ணுங்கள். 2வது சுமரா பிள்ளைங்க உங்களோட போட்டி போட்டு சீக்கிரமாகவே வராங்க. மகரிபுல்லாம் நான் வரதுக்கு முன்னாடி எல்லா பிள்ளைகளும் வந்து உட்காந்துருது. கொஞ்ச நேரம் வெளியே போகணுன்னு நினச்சாலும் முடியல, எல்லாம் சீக்கிரம் வந்து உட்காந்துடுறாங்க. நீங்களும் சீக்கிரம் வர பாருங்கள். மதியம் 2 மணிக்கு வந்துடுங்கம்மா. புரியுதா? இந்த 1.5 மணி நேரம் டைம் பத்தாது. 2 மணிக்கெலாம் கரெக்டாக வந்துடுங்க. 2-2:15 ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு எமர்ஜென்சி அல்லது வீட்டில் விருந்தாளி வந்திருக்காங்க, அந்த மாதிரியான தகுந்த காரணங்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம்.
தகுந்த காரணங்கள் இல்லாமல் தயவு செஞ்சு யாரும் என்ன செய்ய வேண்டாம், லேட்டாக வர வேண்டாம், பொறுமையாக போய்க்கலாம், அசரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீங்கள் தான் வந்து உட்காந்துருக்கணுமா, புரியுதா? ஆனால் இங்கே அப்படி தலைகீழ இருக்குது, நான் தான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, உட்காந்துட்டு இருக்க வேண்டியிருக்கேன். சீக்கிரம் வந்து உட்காந்துருங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ பாடத்தை உட்காந்து இப்போ டைம் இருக்குது, அரை மணி நேரம் டைம் இருக்குது, எஞ்சி போயிடாதீங்க. உட்காந்து எழுதுங்க, எழுதி படிச்சுட்டு போங்க. யாரும் காமிக்காதீங்க. இப்போ புரியுதா? சின்ன சின்ன சந்தேகம் கேட்டால் சந்தேகத்தை சொல்லிக் கொடுங்க. இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு சொல்லிக் கொடுங்க. எழுதுறது அப்படியே காமிச்சிங்கன்னா அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, அவங்க ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே பார்த்து எழுதிடுவாங்க. அது பண்ணாதீங்க. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நீங்களும் 3 ஆஸ்பத்திரிக்கு என்ன யார் பாரக்கல்ல எல்லாம் பறக்கிறது வைக்கப்பா. சரி போயிட்டு வாங்கம்மா. இப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கிளம்பிடாதீங்க. ஹாஸ்பிட்டல் போகாதான் உட்காந்து எழுதுங்க.